Physics session la second session la meet பண்றோம் எல்லாரும் வந்துட்டீங்கனா இங்க வந்து hi ma'am அப்படினு சொல்லி நீங்க கமெண்ட் போட ஆரம்பிக்கலாம் so I am waiting for your comments just ready ஆயிட்டீங்க அப்படினா yes ma'am we ready நாங்கெல்லாம் ரெடி தான் ma'am அப்படினு சொல்லி நீங்க கமெண்ட் போட ஆரம்பிக்கலாம் பசங்களா so why you are all waiting for வந்து நீங்க ரெடி அப்படினு சொல்லிட்டு இங்கனக்குள்ள கமெண்ட் போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா சோ அப்போ Xylem ஓட 10th சேனல்ல ஸ்டேட் போர்டுக்கு மட்டுமே வந்த சேனல்ல நம்ம இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அக்காஸ்டிக்ஸ் அப்படினு ஒரு டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சோ அக்காஸ்டிக்ஸ் அப்படிங்கற டாபிக்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க நான் அக்காஸ்டிக்ஸ் பெருசா எடுத்துக்கிட்டேன் அக்காஸ்டிக்ஸை எடுத்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் பத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் கரெக்ட்டுங்களா சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் மிடம் போர்ஷனை தான் நம்ம இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணி உள்ள இறங்கி இருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் செகண்ட் மிடம் போர்ஷன் எப்படி டிவைட் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சோ வந்துட்டீங்க அப்படின்னா சோ நீங்க என்ன பண்ணிரலாம் சிம்பிளா நம்மளுடைய சேனலுக்குள்ள வந்து எஸ் மேம் வி ரெடின்னு போட்டுறலாம் ஓகே so motivated to study simply இது ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அதுதான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரிஸ்கியான ஜாபா இருக்கு மோட்டிவேட்டடா படிக்கிறது மட்டும் இல்ல மோட்டிவேட்டடா ஒர்க் பண்றதே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஜாபா தான் இருக்கு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இன்ஃபோ ஆக்சுவலி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவலே ஃபர்ஸ்ட் கம்மியா தான் இருக்கு ஒரு வீடியோ பஃபர் ஆச்சுனாலே நம்மளால வந்துட்டு அதுல வெயிட் பண்ண முடியல சோ சிம்பிளா என்ன ஆயிரும் உடனே எக்ஸாஸ்ட் ஆயிரும் சோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு மோட்டிவேட்டட் விஷயம் ஒரு விஷயத்த நான் கண்டினியூஸா செய்யணும் ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ நீங்க உங்க கேட்டிருக்கீங்க எப்படி நான் மோட்டிவேட்டடா படிக்கிறது அப்படிங்கறதா உங்க கொஸ்டினா இருக்கு சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் one consistency is a matter நம்ம மோட்டிவேட்டட்னா நம்ம எப்படி பாப்போம் அப்படினா ஏதாவது ஒரு KGF பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும் போதோ இல்ல ஒரு காந்தாரா மியூசிக் ஓடும் போதோ அந்த சாங் அந்த BGM அப்படியே நம்மள ஹை பீச்சுக்கு கொண்டு போகும் அந்த மியூசிக்ஸ் அதெல்லாம் டம்ப் ஆனதும் நம்மளும் கீழே கொஞ்சம் இறங்கிடுவோம் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே பயங்கரமா இருப்போம் அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுவோம் ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா கன்சிஸ்டன்சி இஸ் த மேட்டர் கன்சிஸ்டன்சினா 1 ஹவர் இதை நான் கம்பல்சரி படிப்பேன் செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம் எப்படி செல்ஃப் டெஸ்ட் 1 ஹவர் என்னால ஒரு பிளேஸ்ல கண்டினியூஸா உட்கார முடியுதான்னு சொல்லி செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம் எடுத்ததுமே 1 ஹவர் மேம் பெருசா இருக்கு மேம் நான்லாம் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ற ஆளே கிடையாது அப்படின்னா நீங்க 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிளேஸ்ல பர்டிகுலரா நீங்க வந்து உட்கார ஆரம்பிங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிளேஸ்ல 1 ஹவர் உட்கார முடியுது 2 ஹவர்ஸ் உட்கார முடியுது இன்னைக்கு இந்த क्वेश्चனை நான் படிச்சு முடிக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த ரீசன்ட் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு அதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வேற வழியே கிடையாது உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு சப்போஸ் நீயே படிக்கலான்னு உக்காந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சுத்தி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸ் அதுவே உங்களை படிக்க விடாது எக்ஸ்கியூஸ் மீ சோ நீங்க என்ன பண்ணணும் கண்டினியூஸா படிக்கணுமா கண்டினியூஸா படிக்கிறதுக்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும் நம்மள ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி பழகணும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே படிக்க கூட ட்ரை பண்ண வேணாம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 3 ஷார்ட் क्वेश्चंस நான் முடிக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா ஆட் அப் ஆஃப் 15 மினிட்ஸ் ஒரு half an hour வந்துருது இன்னும் 2 ஷார்ட் क्वेश्चंस நான் முடிக்கிறேன் அடுத்து ஒரு 1 ஹவர் வருது நான் ஒரு லாங் ஆன்சர் ஒரு 5 ஷார்ட் क्वेश्चंस முடிக்கிறேன் இப்படி நீங்க உங்களை கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு வாங்க சோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சாங்க ஹெட்போன்ல கேட்டுட்டு அந்த சாங்கோட வைப்லயே நம்ம இருக்கோம்னா எவ்வளவு நேரத்துக்கு இருப்போம் இன்னொரு சாங் வந்து அந்த மூட சேஞ்ச் பண்ற வரைக்கும் தான் இருப்போம் சோ அதனால கன்சிஸ்டன்சி இஸ் த கீ மேட்டர் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை
செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்க கோல் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பசங்களா. உங்களுடைய கோல் என்ன? அந்த கோலை பத்தின நீங்க அந்த கோல் பேஸ் பண்ண வீடியோஸோட நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐஏஎஸ் ஆகணும்னா அந்த ஐஏஎஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதவே நீங்க பார்க்கும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் என் ட்ரீம் இருக்கும், இந்த பக்கம் போயிட்டு நான் இன்ஸ்டாலயோ யூடியூப்லயோ வேற ஒண்ணு பார்ப்பேன். அதுல ஒரு சோகமான ஒரு சாங் வரும். என்னைக்கோ நடந்தது நினைச்சு நான் யோசிச்சுட்டு அந்த சாங்க்கு ஒரு லைக் கொடுத்தேன்னா போதும், உடனே கண்டினியூஸா அதே மாதிரி சாங் வரும். அவ்வளவுதான், டோட்டலி டம்ப் ஆகி நம்ம உட்காந்துருவோம். அந்த விஷயத்த பண்ணாதீங்க. சோ ரெண்டு கீ மேட்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிளேஸ்ல உங்களுடைய பெர்சிஸ்டன்ஸ் லெவல் எதுன்னு செக் பண்றதுக்கு உட்காருங்க. ரெண்டாவது விஷயம் எதுனா, உங்களுடைய ட்ரீம் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அந்த கோலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸை உங்களை சுத்தி கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டடா செல்ஃப் மோட்டிவேட்டடா படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா பசங்களா? அப்போ இப்ப நம்ம படிக்க உட்காரதே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத டெஃபினட்டா நம்ம ஒத்துக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இன்ஃபோடெக் கிரியேட்டர் வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, சோ இதுதான் ரெண்டு கீ மேட்டர். முக்கியமான விஷயம், இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், உட்காந்து செய்யும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். அதையும் நீங்க பிக்ஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா பசங்களா? சோ படிக்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்ட். 10th நான் படிக்க போறேன், சயின்ஸ் படிக்க போறேன். இந்த செஷன்ல நான் பிசிக்ஸ் படிக்க போறேன். சோ யாரெல்லாம் இருக்கீங்களோ தாராளமா இங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ தைரியமா கமெண்ட் பண்ணுங்க. எஸ், 500 out of 500 is highly possible. அதுல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. சோ 500 out of 500 is highly possible. அதுல எந்த சேஞ்சஸ்மே இல்ல. ஆனா நீங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ்ல வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல ஃபுல் மார்க் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக் பண்ணியும் எடுக்கிறாங்க. சோ அந்த லாங்குவேஜஸ்ல ஒரு 1 மார்க் நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் you able to get 99. So 498 is highly possible. 500 out of 500 is also possible. இது impossible கிடையாது. சரிங்களா? அதுக்கு தேவை நிறைய விஷயங்கள். The first one is a discipline. So ப்ராப்பரா என் ஒர்க்கை முடிச்சிட்டு தான் வேற எந்த ஒர்க்கா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிளஸ் கிவ் அப். எதுக்காகவும் நெவர் கிவ் அப். எதுக்காகவும் உங்களோட சப்ஜெக்டையும் உங்களோட பொசிஷனையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறது இருக்கணும். எல்லா அனாலிசிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5th one, எஃபர்ட் போட ரெடியா இருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டடா மற்ற விஷயங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் தான். இது இருந்தாவே ஆட்டோமேட்டடா மற்ற விஷயங்கள் உங்க கைக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ சிம்பிளா நீங்க மூவ் அப் பண்ணிக்கலாம் பசங்களா. ஓகே, உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபோடெக் கிரியேட்டர் இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ டெஃபினட்டா நம்மனால இத பண்ண முடியும். சோ டோன்ட் வரி ஃபார் எனிதிங். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? சோ நானும் இங்கனக்குள்ள ரெடியா இருக்கேன். சோ அகாஸ்டிக்ஸ்ல நம்ம இப்ப பார்க்க போறது வந்துட்டு செகண்ட் பார்ட் செஷன் பார்க்க போறோம். இதோட இந்த லெசன் பினிஷ் ஆகுது. குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண ரெடி ஆயிரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மேம், இந்த நோட்ஸ் நான் எப்படி மேம் எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? நான் உங்களுக்கு எல்லா செஷன்ஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். சோ டெஃபினட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் கிடைச்சிரும். we are also on Instagram, Facebook, YouTube. நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை இங்க நம்ம பிசிக்ஸ் பேஸ் கான்செப்ட்ல டிஸ்கஸும் பண்ணலாம். சரிங்களா மேம்? இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண போறீங்க? லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண ரெடியா இருக்கீங்க? பாருங்க, 3 டாபிக்ஸ் நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு கவர் பண்றதுக்கு பக்காவா நான் 3 டாபிக்ஸ் வச்சிருக்கேன். என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கோஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். தேர்ட் ஒன் இஸ் த டாப்லர் எஃபெக்ட். எக்கோஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் மேம். எக்கோனா என்ன? ஒரு சவுண்ட் இருக்கும், நான் பேசுவேன், அந்த சவுண்ட் எனக்கு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்துல அப்படியே டம்ப் ஆயிடும். இதுதானே எக்கோ? ஆமா, நம்மளோட புரிதல் தப்பே இல்லைங்க. இதுதான் எக்கோ. எக்கோல பெருசா வேற என்ன இருந்துற போகுது? சவுண்ட் இருக்கும், அகெயின் அண்ட் அகெயின் நம்ம பேசுற சவுண்ட் கேட்கும். கேட்க கேட்க அந்த சவுண்ட் என்ன ஆயிட்டே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வந்துடும். இதுதான் நம்மளுடைய எக்கோவா ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இப்ப அத
10th ஓட சயின்ஸ் கான்செப்ட்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு நாம பாத்தறலாமா? why மேம் எதுக்காக இத நம்ம பார்க்கணும்? ஏனா 11thல உனக்கு சவுண்ட்ங்கிறது ஒரு பெரிய டாபிக்காவே இருக்கு. அந்த பர்టిక్యులர் ரீசன்காக இத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ நானும் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிட்டே அப்படியே நம்ம கிளாஸ்க்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ எக்கோ எடுத்ததுமே புக் பேக் क्वेश्चन தான் நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றதுக்காக உள்ள போனேன். எக்கோ டாபிக் இருக்குப்பா. சரி ஓகே, நம்ம 10th சயின்ஸ் புக்ல இங்க எக்கோ இருக்கு. இங்க புக் பேக்ல எக்கோல இருந்து என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்க போகும்போது they mention the minimum distance needed for an echo. எக்கோக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருந்தா எக்கோ அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? மினிமம் டிஸ்டன்ஸ், அதுல எவ்வளவு தூரத்துல எக்கோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்கோவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எக்கோவை பத்தி தெரிஞ்சுட்டு இதுக்கு போய் நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். சோ அப்ப இந்த இடத்துல எக்கோவை பத்தி நம்ம சிம்பிளா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம வந்துட்டு எக்கோவை பேசணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம இங்கனக்குள்ள எக்கோவை பேசுறோம் அப்படின்னா முதல் விஷயம் ஹெட்டிங் போட்டுக்கலாம். சோ ஹெட்டிங் இஸ் a echo. ஓகே, எக்கோ எப்படி அடிக்குதுன்னு சொல்லி பாத்தறலாமா? சரி, நானும் இங்கனக்குள்ள ரெடி ஆயிட்டேன். சோ எக்கோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், this is simply denoted as a sound reproduction. ஓகே, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட தான் இந்த இடத்துல நான் எக்கோன்னு சொல்றேன். இந்த சவுண்ட் எப்படி ரீப்ரொடக்ஷன் ஆகுது? பிசிக்ஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், எதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்றத அப்படியே காதுல வாங்காம உங்களுக்கு எப்பவுமே 5 W's கொஸ்டினா வரணும். why, when, what. அதுக்காக எல்லாத்தையும் கேட்கணுங்கிற மைண்ட் செட்டோடயே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரணும். அப்ப திஸ் இஸ் அ சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் கேட்டீங்கன்னா டியூ டு ரிஃப்ளெக்ஷன். சோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் ரிஃப்ளெக்ஷன் டீச் பண்ணிருக்கேன். சோ போகக்கூடிய சவுண்ட் பட்டு எனக்கு எதிரொலிக்கிறது, அது ரிஃப்ளெக்ஷன். லைட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ ரிஃப்ளெக்ஷனால இது நடக்கும். சோ இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுல இருந்து வரும்? ஒரு ரிஜிட் பாடியில இருந்து தான் இந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம எடுக்கலாம். ஒரு ரிஜிட் பாடியா நம்ம இந்த இடத்துல வால்ஸ் எடுத்துக்கலாம், சீலிங்ஸ் எடுத்துக்கலாம், மவுண்டைன்ஸ் எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் நம்ம எக்கோவை ஃப்ரீக்வெண்டா கேட்போம் இல்லைங்களா? சோ ஒரு மவுண்டைன்ஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேசஸ்ல எல்லாம் எக்கோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். மவுண்டைன்ஸ்ல மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல மேக்சிமம் எந்த திங்ஸுமே இல்லாத ரூம்ல வந்துட்டு இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாத்தையுமே இந்த ரிஃப்ளெக்டட் பேசிஸ்ல கொண்டு வந்துட்டு நமக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் எக்கோ ப்ரொடியூஸ் பண்ணணும். எக்கோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சப்டைட்டிலா இங்கனக்குள்ள போறேன், கண்டிஷன். சோ எக்கோ வரணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான கண்டிஷன்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு எக்கோ வரேன்னு சொல்லுது. அப்ப அதுக்கான கண்டிஷன்ஸ் வேணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க persistence of human hearing. Okay, human ear. So ஒரு ஹியூமன் இயர்னால எவ்வளோ மினிமம் டிஸ்டன்ஸ்குள்ள ரெண்டு சவுண்ட் கேட்க முடியும்னு அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு மினிமம் பெர்சிஸ்டன்ஸ், ஒரு மினிமம் ஹியரிங் சவுண்ட் எவ்வளோ இருக்கும்னு அனலைஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 0.1 செகண்ட். ஸோ இந்த டைம் இன்டர்வல்குள்ள ஒரு ஹியூமன்னால இவ்வளோ டைம் கம்மியா இருந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் எனக்கு கேட்டு முடிச்சிருச்சு. அடுத்து 0.1 செகண்ட்குள்ள, ஆக்சுவலி இது 1 செகண்ட், நான் சொல்றது 0.1 செகண்ட். 0.1 செகண்ட்னா தட் இஸ் 1/10th செகண்ட். ஓகேங்களா? அந்த 1/10th செகண்ட்குள்ள என்னால இன்னொரு சவுண்ட், அதாவது எக்கோவை என்னால உடனே ஹியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்னோட இயர் பெர்சிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. சரி, ஓகேப்பா. அப்போ எனக்கு இது நீங்க டைட்டிலா சொல்லிட்டீங்க. பட் என் புக் பேக் கொஸ்டின் இது கிடையாது. என் புக் பேக் கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? மினிமம் டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. நான் இப்ப சொன்னது ஹியூமன் இயர் இருக்கு,
அந்த ஏரோட பெர்சிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸ்க்குள்ள சவுண்ட் நம்மனால நல்லா கேட்க முடியும். அது எக்கோவா இருந்ததுன்னா 0.1 செகண்ட்ல நல்லா நமக்கு கேட்டுரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இவங்க மினிமம் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. சோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக இங்க இருந்து ஒரு சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறோம். இங்க ஒரு செவுரு மேல பட்டு அந்த சவுண்ட் திரும்பவும் எனக்கே வருது. இதுதான் எக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ண சோர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. இது ஒரு ஸ்பீக்கரா கூட இருக்கட்டும். சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ண சோர்ஸ் எனக்கு இங்க தான் இருக்கு. இந்த சோர்ஸ்ல இருந்து போற அந்த சவுண்ட் பட்டு திரும்பவும் எனக்கு வருது. இது அதே மாதிரி திரும்பவும் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுல கம்ப்ரஷன், ரேர்ஃபாக்ஷன்ஸ் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்போ இது எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது? 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது. ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது? 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது. அப்போ 2 டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றனால நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ஜெனரல் ஃபார்முலா எடுக்கிறீங்க. velocity is equal to distance divided by time. இங்க நான் ஹைலைட் பண்றேன். this is in general. ஆனா எக்கோ பெர்சிஸ்டன்ஸ் நம்ம போகும்போது, எக்கோவோட கான்செப்ட்ஸ்ல நம்ம போகும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது டிஸ்டன்ஸ் எத்தனை டைம்ஸ் கிராஸ் பண்ணுது? 2 டைம்ஸ் கிராஸ் பண்ணுது. சோ velocity is equal to ஒரு டைம் டிஸ்டன்ஸ் இன்னொரு டைம் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது in a time, therefore 2d divided by t. அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் எக்கோ 2d divided by t. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. அஞ்சனா ஹாய் கண்ணா. எஸ், இன்ஃபோடெக் கிரியேட்டர். இன்ஃபோடெக். நான் உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? எப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கிறேன். இது டாபிக் போயிட்டு இருக்கறனால இத நான் முடிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். சோ ஓகே, velocity is equal to twice times of distance divided by time அப்படிங்கற ஃபார்முலா இங்க எனக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, what is the minimum distance? மினிமம் டிஸ்டன்ஸ் என்னவாப்பா இருக்கும்? ஒரு எக்கோ டிராவல் பண்ணி போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போயிட்டு அது வந்து என்னைய ரீச் பண்ணுச்சுன்னா அது எக்கோவா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, அப்ப ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட புக் பேக் क्वेश्चनக்கு போறேன். வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ்னு கேக்குறாங்க. சோ ஃபார்முலா எழுதுறேன். velocity is equal to twice times of distance divided by time. இந்த ஃபார்முலாவை இங்க எனக்குள்ள எக்கோங்கிற வேர்டு இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எக்கோக்கான ஃபார்முலா, ரிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா. ட்வைஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுதுன்னு சொல்ற ரிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, சோ velocity of velocity of sound எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 344 மீட்டர் பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இதை நீங்க எப்படி சொன்னீங்க? இதை எப்படி சொன்னோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் 11th ரெடியா இருக்கு. 11th இதை எப்படி தப்பா கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி சரிப்படுத்திக்கிட்டாங்கங்கிற எக்ஸ்பிளனேஷனோட 11th ரெடியா இருக்கு. ஸோ velocity of sound. அதுக்கு அடுத்து டைம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஹியூமன் இயரோட டைம் பெர்சிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் a 0.1 செகண்ட். ஸோ velocity இருக்கு, டைம் இருக்கு, நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். அப்ப நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன். சோ 344 is equal to twice times of distance divided by time is 0.1. இந்த 0.1 நான் எப்படி ஏன் கம்ஃபர்டபிள்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 0.1. so 344 is equal to 2d divided by 1 into 10 power minus 1. ஏன் 1 into 10 power minus 1? எனக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியா வேணும். பாயிண்ட் தூக்கிட்டு நான் எங்க போய் சுத்திட்டு இருக்க முடியும்? சோ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு நம்பர் இருந்துச்சு. சோ அந்த நம்பரை போட்டு into 10 power minus 1ன்னு எழுதிட்டேன். சோ doing the cross multiplication, so 344 into 1 into 10 power minus 1 is equal to 2d. distance na எனக்கு d தான் வேணும். so d is equal to 344 divided by 2.
அப்ளை பண்ணியாச்சு ஒவ்வொரு நம்பரா எடுக்கலாம் ஸோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 1 2 is 2 பேலன்ஸ் 1 இருக்கும் 14 7 2s are 14 பேலன்ஸ் ஒரு 4 இருக்கு 2 172 இன்னொருத்தர் வேற இருக்காங்களே 10 power minus 1 அப்ப ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிறது ரூல் அப்ப ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு நான் முன்னாடி வரேன் அப்படின்னா therefore the distance is equal to 17.2 மீட்டரா எனக்கு இங்க இருக்கும் சோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் 17.2 மீட்டரா இங்கனக்குள்ள எனக்கு டிராவல் ஆகுது சோ this is the minimum distance ஒரு எக்கோவை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 17.2 மீட்டர் மட்டுமே போதும் உங்களால ஈஸியா ஒரு எக்கோவை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம் சரியா பசங்களா அவ்வளவுதான் இந்த இடத்துல ஆன்சர்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு இப்போ நம்ம இன்ஃபோவோட ஆன்சர் क्वेश्चन நம்ம பார்த்தறலாம் so lot of works in school ஆமா ஸ்கூல்ஸ்ல நிறைய வர்க் கொடுக்கறாங்க because வந்து உங்களை டிசம்பர்க்குள்ள அவங்க ஃபுல்லா படிக்க வைக்கணும் ஜனவரியில ரிவிஷன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் பிப்ரவரியில பிராக்டிகல்ஸ் அனுப்பணும் மார்ச்ல வந்து போர்டு எக்ஸாம் அனுப்பணும் so ஜனவரி டு மார்ச் நீ fully packed அதனால அவங்க என்ன பண்றாங்க டிசம்பர்க்குள்ள சிலபஸஸ முடிக்க வைக்க ட்ரை பண்றாங்க so அந்த இடத்துல செல்ஃப் ஸ்டடி வந்துட்டு செல்ஃப் ஸ்டடிக்கு நிறைய டைம் இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ செல்ஃப் ஸ்டடியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு தெரியும் the first thing so செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்றது இந்த ஹோம்வொர்க்ஸை வச்சுட்டு எப்படி செல்ஃப் ஸ்டடி பண்றது வேற வழியே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க சொல்றது ஒரு நாளைக்கு மினிமம் 10 hours படிக்கணும் மேக்ஸிமம் 15 hours படிக்கணும் ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஜேஇ ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் 15 hours நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்போ அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுவாங்கன்னா 11th படிப்பான் 12th படிப்பான் சம்டைம்ஸ் ரிப்பீட்டர் ஆகி படிப்பாங்க ஜேஇ ஸ்டூடெண்டா இருந்தா அவன் நிறைய பேர் 9thலயே அவன் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்போ ஒரு நாளைக்கு 15 hours ஒரு ஸ்டூடெண்டா நாங்க அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ட்ரீம் காலேஜ் அச்சீவ் பண்றதுக்கு அவனோட ஃபியூச்சர் பிரைட்டா இருந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனை எஃபோர்ட் போட சொல்லுவோம் நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்களுக்கு ரெண்டே போர்டு தான் 11th போர்டு இல்லைன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு சோ 10th போர்டு இருக்கு 12th போர்டு இருக்கு சோ அந்த 10th and 12th போர்டுக்கு நீ ஸ்கூல்ல ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு கவலையே இல்லாம கொஞ்ச நாளுக்கு தான் இந்த எஃபோர்ட் போட போறேன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours பண்ணிக்கோ வேற வழியே இல்லை நீ நைட் 10 o'clock வரைக்கும் ஸ்கூல் ஹோம் ஒர்க்கை முடிக்கிறேன்னா மார்னிங் நீ அகைன் 5 o'clock எந்திரிச்சு செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க நான் மட்டும் படிக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் why should you compare yourself எதுவுமே வேண்டாம் சிம்பிளா என்ன பண்ற என்ன வேணாலும் இருக்கட்டும் என்னோட ஹோம் ஒர்க்ஸ் நான் முடிக்கிறேன் முடிச்சிட்டு 10 o'clock 11 o'clock முடிக்கிறேன் திரும்பவும் நான் 5 o'clock எந்திரிக்கிறேன் அப்படி நீங்க உங்களை ரொட்டீன் பண்ணிக்கங்க இனிஷியலி கஷ்டமா இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா சண்டேஸ் நமக்கு ஸ்கூல் இல்லைன்னா அந்த சண்டே உட்காந்து பேக்லாக் எல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம் இல்ல நிறைய பேக்லாக் இருக்குன்னா தினமும் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஃபினிஷ் பண்ணலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ கண்டிப்பா இன்னொன்னு செல்ஃப் ஸ்டடி பண்ணிதான் ஆகணும் ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸோட சேர்த்து கண்டிப்பா உன்னோட டைம் ஆஃப் லெஷரை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோ ஷார்ட் பண்ணிட்டு படிக்காரமே உனக்கு எப்பெல்லாம் வந்து நான் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு தோணுதோ டோன்ட் வரி உன் ஏஜ்ல இருக்கிற நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் சுத்தமா தூக்கத்தை மறந்து படிச்சுட்டு தான் இருக்கான் நமக்கு அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு 6 hours கிடைக்குது ஓகே சோ அதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிங்க நீங்க 10th அப்படிங்கறனால நீங்க அந்த அளவுக்கு போக தேவையில்லை ஓரளவுக்கு நீ கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாவே போதும் சோ நைட் 11 o'clock வரைக்கும் ஹோம் ஒர்க் நீ முடிக்கிற மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிரு 5 to 6 6 to 7 2 hours படி தென் ஸ்கூலுக்கு ரெடி ஆக ஆரம்பிங்க அட்லீஸ்ட் இதை நீங்க ஃபாலோ அப் பண்ணி பாருங்க டெஃபினெட்லி ஈஸியா இருக்கும் தென் ஸ்கூல்ல இருக்கிற லெஷர் ஹவர்ஸ்ல ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்க ட்ரை பண்ணுங்க இது டெஃபினெட்லி ஒர்க் ஆகும் இன்ஃபோடெக் சோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கா இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அஞ்சனா ஹாய் கண்ணா சூப்பர்
So இப்போ நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். So first question நம்ம முடிச்சாச்சு. First question what is echo னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. minimum distance எப்படி calculate பண்ணனும்னு தெரிஞ்சிருச்சு. நான் எதையும் mug up பண்ணல. general formulaவை எடுத்து இந்த தடவை எப்படி work ஆயிருக்குன்னு பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான், நான் வேற எதுவுமே பண்ணலங்கறத நான் எனக்குள்ள சொல்லிட்டேன். ஓகே, சோ என்னோடைய பேசிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே எனக்குள்ள கிளியர் ஆயிடுச்சு, பக்காவா சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन, புக் பேக் क्वेश्चन, வாட் இஸ் an echo? இதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் புக் பேக் क्वेश्चन. வாட் இஸ் an echo? echo is a reproduction, sound reproduction. இது எதனால நடக்கும்? because of reflection. எந்த சவுண்ட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரிஜினல் சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஏதாவது ஒரு வால் இல்ல ரிஜிட் பாடியில போய் எனக்கு மோதிச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். 4 பாயிண்ட் தான். அந்த 4 பாயிண்ட சென்டென்ஸா எழுதிட வேண்டியதுதான். சோ செகண்ட் क्वेश्चனும் எனக்கு பக்காவா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த क्वेश्चन, state 2 condition necessary for hearing an echo. First one, humanoட persistence of human hearing is 0.1 second. கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன் பாருங்க, இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு அங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணல, இங்கனக்குள்ள சொல்லியிருக்காங்க. The minimum distance should be 1/20th part of velocity. minimum distance 1/20th part of velocity-ஆ இருக்கணும். சரிங்களா? அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணது 17.2 மீட்டர். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணது. 1/20th part of velocity of sound in ear. velocity of sound in ear is 344 meter per second. So இதுல இருந்து 1/20th part is நம்ம கால்குலேட் பண்ணோம், that is 17.2 அப்படின்னு நமக்கு கிடைச்சது. இந்த ரெண்டு தான். சிம்பிளா நீ சப்போஸ் மேம் எனக்கு சென்டென்ஸே எழுத வராது, மேம் எனக்கு ப்ராப்பரா சென்டென்ஸ் எழுதுனா எரர் நிறைய வரும், நான் வந்துட்டு லேட் ப்ளூமரா தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க ஈஸியா என்ன பண்றீங்க, மினிமம் டைம் கேப் இஸ் 0.1 செகண்ட், மினிமம் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 1/20, அப்படி இல்லைன்னா 17.2 மீட்டருங்கிற வேர்டிங்ஸையாவது நீங்க கிளியரா எழுதுங்க. அது உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, அப்ளிகேஷன்ஸ். ஸோ டைரக்டா அவங்க மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு போயிட்டாங்க. பட் நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத இங்கனக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும்? எக்கோ எதுக்கு மேம் வேணும்? அங்க இந்த क्वेश्चन இருந்தாதான் எக்கோவை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறது வரும். ஸோ அப்ளிகேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்துட்டு எக்கோஸை யூஸ் பண்ணி நிறைய அனிமல்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஓகேங்களா? நிறைய அனிமல்ஸ் வந்து லொகேஷனை ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்குது. லொகேஷன்ஸ் மட்டும் கிடையாது, அங்கனக்குள்ள அப்டக்கிள் இருக்கா இல்லையா, இல்ல அந்த அப்டக்கிள்ஸை வச்சு நான் அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அனிமல்ஸ் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பேசிஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனோகிராஃபியில நமக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சீவா இருக்கவங்களுடைய அந்த பேபி வந்து எவ்வளவு தூரம் ஃபார்ம் ஆயிருக்கு, அது அந்த பேபி எப்படி இருக்கு, ஹெல்தியா இருக்கா இல்லையா, ஸோ டெவலப்பிங் எம்ப்ரியோ அத அவங்க வந்து ஒரு இமேஜா கேப்சர் பண்ணி, ஒரு ரியல் இமேஜா கேப்சர் பண்ணி அதை வந்து மெடிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கிளியரா எழுதுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ தேர்டு ஒன் பாத்தீங்க அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் மீடியம். எக்கோவை வச்சு எந்த ஒரு மீடியமோட வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ண முடியும். மேம் எந்த ஒரு மீடியம்னா என்ன, எனக்கு புரியல. நல்லா பாருங்க, நம்மளை சுத்தி ஏர் மீடியம் இருக்கு, வாட்டர் மீடியம் இருக்கு, இதெல்லாம் காமன். இதை தாண்டி சீ வாட்டரை கூட இன்னொரு செப்பரேட் மீடியமா நீ எழுத முடியும். அதுக்கப்புறம் நீ நிறைய எழுதிட்டு போகலாம். டார் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளிசரின் எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் எவ்வளோ வெலாசிட்டியோட டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆஃப் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மீடியம். அந்த ஒவ்வொரு மீடியமோட வெலாசிட்டியும் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு இங்கனக்குள்ள எக்கோவை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்னால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்க முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் 3 ஷார்ட் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல நான் கிளியர் பண்ணி முடிச்சுட்டேன். டாபிக் படித்தேன்,
தேவையான டேர்ம்ஸ் எடுத்தேன், முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அல்ட்ராசோனோகிராஃபி அதை புக் பேக் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன், this is the only one medical application in our book in this lesson. Okay, so obstetric ultrasonographic நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ரியல் டைம் விஷுவல் இமேஜஸ் எடுக்க முடியும். எதோட விஷுவல் இமேஜஸ்? டெவலப்பிங் எம்ப்ரியோ ஆர் ஃபெட்டஸோட விஷுவல் இமேஜஸ் நம்மளால எடுத்து அதை யூஸ் பண்ணி நமக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை அப்கமிங்ல ஏதாவது தேவைப்படுமா, அந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க. ஹவு கேன் யூ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் எக்கோ? எக்கோவோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் அ ஸ்பீட்? தட் இஸ் அ வெலாசிட்டி. அப்போ எப்படி நடந்திருக்கும்? நான் இங்க இருந்து சோர்ஸ்ல அனுப்புறேன், அது போய் இந்த வால்ல பட்டு திரும்பவும் என்கிட்ட வருது, டிஸ்டன்ஸை ட்வைஸ் டைம்ஸ் கிராஸ் பண்ணுது. கொஸ்டின் படி ஸ்பீடுங்கிற வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பை டைம். வேணும்னா எஸ்ஐ யூனிட் எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் அ மீட்டர், டைம் இஸ் அ செகண்ட், ஸோ மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதை நீ தியரியில கூட தாராளமாக எழுதிக்கலாம். நான் சோர்ஸ்ல இருந்து சவுண்டை அனுப்புறேன், அது போய் ரிஜிட் பாடி மேல பட்டு ரிட்டர்ன் எனக்கு வருது. 2 தடவை டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுனால நான் 2Dன்னு டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி தியரிட்டிக்கலும் பிளஸ் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனும் எழுதும் போது நமக்கு ஈஸியா இங்கனக்குள்ள மார்க் கிடைச்சிருது. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த கொஸ்டினையும் நான் படிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின், டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்ட். ஸோ டாப்ளர் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11th போர்டில் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ 11th போர்டில் இது ஹைலி இம்பார்ட்டன்டான கொஸ்டினா உங்களுக்கு டாப்ளர் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ள சொல்லிடுறேன். ஸோ ஒய் இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்? ஸோ டாப்ளர் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ சவுண்டோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுல தான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கனக்குள்ள எப்படி ஸ்டோரி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ டாப்ளர் எஃபெக்ட் பராமீட்டர் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ டாப்ளர் எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ டாப்ளர்ல இருந்து நமக்கு என்னென்ன மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு இங்கனக்குள்ள தெரியணும். ஸோ நான் இப்போ மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ டாப்ளர் எஃபெக்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். டாப்ளர் எஃபெக்ட். ஓகே, ஸோ டாப்ளர் எஃபெக்ட் எடுத்தாச்சு. டாப்ளர் எஃபெக்ட்ங்கிறத எடுத்தாச்சு. ஸோ டாப்ளர் எஃபெக்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ டாப்ளர் எஃபெக்டை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் அப்சர்வர் இருக்காங்க. இங்க சொல்லும் போதே இவங்களை கிளியரா நீங்க வந்து வச்சுக்கணும். ஸோ இங்கனக்குள்ள அப்சர்வர் உங்களுக்கு இருக்காங்க, இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட். இங்கனக்குள்ள உங்களுக்கு அப்சர்வர் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அப்சர்வர் இங்கனக்குள்ள இருக்காருன்னா இங்கனக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஓகே, இங்க நான் அப்சர்வர் இருக்காங்க, இங்க உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வருது. பக்கத்துல வர 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 சவுண்டோட லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். வருது, இந்த இடத்துல சவுண்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே வருது. சவுண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லெவல் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் டாப்ளர் எஃபெக்ட். அப்ப நம்ம பக்கத்துல வர 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 அவங்க சவுண்டோட லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து அதுக்கப்புறம் அவங்க போக 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 எனக்கு சவுண்டோட லெவல் கம்ப்ளீட்டா டிக்ரீஸ் ஆகுதுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா? இதை தான் நம்ம வந்து டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல டாப்ளர் எஃபெக்ட்
அப்படிங்கிறது அந்த சவுண்ட் வர வர பக்கத்துல இன்க்ரீஸ் ஆகிறதும் போக போக டிக்ரீஸ் ஆகிறதையும் நம்ம என்ன பாராமீட்டர்ஸ்ல பேச முடியும்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற பாராமீட்டர்ஸ்ல நம்ம பேச முடியும். ஸோ ஃப்ரீக்வன்சியை என்ன லெட்டர்ல டினோட் பண்ணலாம்? ஸோ ஃப்ரீக்வன்சியை என்ன லெட்டர்ல டினோட் பண்ணலாம் அப்படின்னா தட் ஃப்ரீக்வன்சி n இல்லைன்னா f. இந்த ரெண்டு லெட்டர்ல நம்மளால டினோட் பண்ண முடியும். ஒன்னு ஸ்மால் n யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு f யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன? ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுல எவ்வளோ வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட், இந்த ஸ்பீடுக்கும் வேவ் லென்த், லாம்டாங்கிறது வேவ் லென்த், வேவ் எவ்வளோ தூரம் லென்த், எவ்வளோ லென்த்ல இந்த வேவ் போயிருக்கு, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ இந்த ஸ்பீட் நான் யூஸ் பண்ணும்போது this will becomes as a speed of light. ஸோ எனக்கு இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டா டிராவல் ஆகும். ஆனா எனக்கு இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லாம சப்போஸ் நான் வந்து வேற எப்படி இந்த ஈக்குவேஷனை எழுதலான்னு பாத்தீங்கன்னா frequency is equal to velocity divided by lambda. ஸோ நான் இங்க எனக்குள்ள velocity parametersலயும் இதை எழுத முடியும் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ velocity parametersலயும் எழுத முடியும் அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி இங்க எனக்குள்ள கொண்டு வந்தாச்சு. சூப்பர். அப்போ இங்க எனக்குள்ள ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க சிங்கிற ஸ்பீட் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அது ஒரு மீடியம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் மீடியமை நீங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டுல அவங்க வந்து ஏர் அப்படின்னு கொடுத்தா நீங்க ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு போயிருங்க. ஏர்னு கொடுத்தா ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு போயிருங்க. வாட்டர் இல்லப்பா வாட்டரும் கிடையாது, இது வேற ஏதோ ஒன்று அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு மூவ் அப் ஆயிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் மீடியம்க்கு நீங்க மூவ் அப் ஆயிக்குங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பீடு வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு வெஹிக்கிள் ஹை சவுண்டுல வந்துகிட்டே இருக்கு. நான் அப்சர்வர் நின்றுட்டு இருக்கேன், நான் ரெஸ்ட்ல நின்றுட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ரன் ஆயிட்டே இல்லை, நான் ரெஸ்ட்ல நின்றுட்டு இருக்கேன். அப்ப நான் கேட்கிற சவுண்டோட லெவல் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப என் பக்கத்துல வர 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 அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி என்ன கிராஸ் பண்ணி போக 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 அது டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் உங்களுடைய பேசிக் பாராமீட்டர். சரிங்களா? இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுடைய பேசிக் பாராமீட்டரா இந்த இடத்துல யூஸ் ஆகுது. சரி, ஓகே மேம், இதுல ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது? த ஃபர்ஸ்ட் திங், இதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து டைரக்ட் ஃபார்முலாஸ் தான், கால்குலேட்டிவ் கிடையாது. ஏன்னா இங்க அப்சர்வர் ரெஸ்ட்ல மட்டும் இல்ல, அப்சர்வர்னால மூவும் ஆக முடியும். ஸோ இட் இஸ் நாட் அ டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுறது, என்ன ஃபார்முலா வருது, பிளஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத இங்கனக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நானும் இங்கனக்குள்ள ரெடி ஆயிருக்கேன். ஸோ நீங்களும் ரெடியா இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஒய் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? இங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. எஸ் மேம், வி ரெடி அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பாராமீட்டர்ஸ் வேணும் அதை நம்ம இங்கனக்குள்ள பார்த்தரலாம். ஸோ என்னென்ன பாராமீட்டர்ஸ் வேணும்னா VL, that is a velocity of listener. velocity of listener. listenerங்கிறது யாரு? அப்சர்வர். மேம், லிசனர் வந்து அவரோட வெலாசிட்டி எதுக்கு? அவர் ரெஸ்ட்ல தானே இருக்காரு, அவரும் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. செகண்ட் VS, velocity of source. ஸோ யாரு அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தென் V, இது வேற யாரும் கிடையாது, velocity of sound. ஸோ சவுண்ட் வேவோட ஜெனரல் காமன் velocity. அதுக்கப்புறமா F, F அப்படிங்கிறது நார்மல் ஃப்ரீக்வன்சி. அது F டேஷா மாறுது அப்படிங்கிற பட்சத்துல சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. இல்லைன்னா நம்ம வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுங்கிற வேர்டை நம்ம இந்த இடத்துல கிளியரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இதை இன்னொரு நேம்ல சொல்லுவாங்க, தட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சினா ஃப்ரீக்வன்சியோட லெவல் மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப மேல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் நம்ம மாத்தி எழுதிக்கலாம், தட் இஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அதுல ஃப்ரீக்வன்சி என்னமோ இவ்வளோதான்ப்பா, ஆனா நீங்க பக்கத்துல வர 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 அது லெவல் மாறிக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்ப இதுல கண்டிஷன் பேசஸ் நாம் பார்க்கணும். என்னென்ன கண்டிஷன் பேசஸ் பார்க்கலாம்? சோர்ஸ்
லிசனர் இருக்காங்க, சோர்ஸ் இருக்காங்க. இவ்வளோதான் இதுல கண்டிஷன்ஸ். இதுல மொத்தம் நான் வந்து 9 கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இங்கனக்குள்ள நான் பார்க்க போறேன். சரிங்களா? அப்ப 9 கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்க போறேங்கிறத இங்கனக்குள்ள பாருங்க. பசங்களா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி கேட்கலாம். டோன்ட் வெயிட் ஃபார் எனிதிங். எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். என்ன டவுட்னாலும் இங்கனக்குள்ள கேளுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அப்ப நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள மூவ் அப் பண்ணலாம். சோர்ஸ் அண்ட் லிசனர் எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து நான் ஈக்குவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது என்னுடைய சோர்ஸ், இது என்னுடைய லிசனர். கேக்குறவங்க இது சோர்ஸ், ஆம்புலன்ஸா கூட இருக்கலாம். ரெண்டு பேரும் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பக்கத்துல வர்றாங்க. நான் இப்படி போயிட்டு இருக்கேன், ஆம்புலன்ஸ் என்ன பார்த்து இப்படி வந்துகிட்டு இருக்கு. சோ ரெண்டு பேரும் பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்கோம். சோ ரெண்டு பேரும் பக்கத்துல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஆக்சுவலா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும். இப்படி ரெண்டு பேரும் வரும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தட் இஸ் எ டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். சோ ஓகே, டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். நீ எதுக்கு எல்லாத்தையுமே பிசிக்கல் டேர்மா பாக்குற? தூரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது. இப்ப ஆம்புலன்ஸ் என் பக்கத்துல வர வர சவுண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப ஆம்புலன்ஸ் பக்கத்துல வர வர எனக்கு சவுண்ட் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க எப்படி சொல்லணும்னு பாருங்க. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா பக்கத்துல வர வர சவுண்ட் அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப இதுக்கு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா பாருங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு, that apparent frequency is equal to velocity of the sound plus velocity of the listener minus velocity of the divided velocity of the sound minus velocity of the source into frequency. இப்படிதான் என்னுடைய ஈக்குவேஷனை நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்தே மற்ற எல்லாத்தையும் என்னால ரீஅலைன் பண்ணி எழுத முடியும். பாருங்க எப்படி ரீஅலைன் பண்ணி எழுதுறேன்னு. ஓகே, செகண்ட் கண்டிஷன் எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் கண்டிஷன்ல இதுதான் சோர்ஸ், இதுதான் லிசனர். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் விலகி போறாங்க. So விலகி போகும்போது they will move away from the direction. ரெண்டு பேருமே விலகி போறாங்க. அப்ப என்ன இப்படி இருப்பாங்க? They will away from the direction. Away from the direction அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல distance increase ஆகுது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் என்ன கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா சவுண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கேட்கும். அப்ப அந்த பர்டிகுலர் கண்டிஷனையும் நான் எழுதுறேன். apparent frequency is less than actual frequency. சவுண்ட் எனக்கு கம்மியா கேக்குதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சோ இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறேன்? பக்கத்துல வரும்போது நம்ம நியூமரேட்டர் ஆட் அப் பண்ணிருக்கேன், டினாமினேட்டர் சப்ராக்ட் பண்ணிருக்கேன். அப்ப விலகி போகும்போது கண்டிஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். therefore change in frequency is equal to V minus VL divided by V plus VS into the actual frequency. அவ்வளவுதான். ஃபார்முலாவை அலைன் பண்ணி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த சோர்ஸ், திஸ் இஸ் த லிசனர். இப்போ லிசனர் இந்த டைரக்ஷன்லயும் சோர்ஸ் இந்த டைரக்ஷன்லயும் போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க, அதாவது ஓவர்டேக் பண்ற மாதிரி போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டிஸ்டன்ஸ் லெவல் கம்மியாச்சான்னு நமக்கு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் லெவல் கம்மியாச்சான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கனக்குள்ள நம்ம எழுதுறது டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ். அவங்க ஓவர்டேக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. ஸோ டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் ஃபேக்டர் தான். அதே மாதிரி எனக்கு ஃப்ரீக்வன்சியும் இந்த இடத்துல டிபெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சியும் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியாச்சு.
ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபாலோ அப் பண்ணிட்டே போறாங்க, ஓவர்டேக் ஆன மாதிரியும் தெரியல. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையுமே சப்ராக்ஷன்ல இந்த இடத்துல நம்ம மாத்திக்கலாம். தட் இஸ் த எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் VL divided by V minus VS into the frequency. மாத்தியாச்சு. ஓகே, அப்ப பேலன்ஸ் கண்டிஷன்ஸ் இங்கனக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பேலன்ஸ் கண்டிஷன் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்க. let us go for the balance conditions. ஸோ 3 கண்டிஷன்ஸ் இங்கனக்குள்ள நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் மை 4th கண்டிஷன். ஸோ 4th கண்டிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, this is the listener, this is the source. ஸோ சோர்ஸ் முன்னாடி போகுது, அதை ஃபாலோ பண்ணிட்டே லிசனர் போறாரு. சோர்ஸுங்கிறது யாரு? சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண எதை பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அது எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம பாயிண்டை என்ன சொல்லலாம்? தட் இஸ் எஃப் டேஷ் இஸ் டிபெண்ட்ஸ் எஃப் டேஷ் இஸ் டிபெண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ். எனக்கு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எஃப் டேஷ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடலாம். இங்க பாருங்க, சோர்ஸ் அண்ட் லிசனர், சோர்ஸும் லிசனரும் இப்படி இருக்கும்போது இங்க சப்ராக்ஷன் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க, அதாவது லிசனர் பின்னாடி வந்துட்டாங்க, சோர்ஸ் முன்னாடி போயிடுச்சு. அப்ப சப்ராக்ஷனுக்கு பதிலா அடிஷன் கண்டிஷன் போயிடலாம். தட் இஸ் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஓபன் த பிராக்கெட் வி பிளஸ் விஎல் டிவைடட் பை வி பிளஸ் விஎஸ் இன்டு த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத நான் எழுதிட்டேன். இப்ப அடுத்த கண்டிஷனுக்கு போகலாம். என்னுடைய 5th கண்டிஷன் என்னன்னு பாருங்க. இதுதான் சோர்ஸ். இந்த சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு, அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிட்டு இன்னும் ஹாரன் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்ப லிசனர் என்ன பண்றாங்கன்னா அதை பார்த்து வர்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரே இடத்துல நின்று சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, லிசனர் அதை பார்த்து வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி பக்கத்துல வந்தாவே சத்தம் அதிகமா தான் கேட்கும். இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ பக்கத்துல வர்ற கண்டிஷன்ல ஒருத்தர் ரெஸ்ட்ல இருக்காங்க, அப்ப அவங்களோட வெலாசிட்டியை நான் 0 பண்ணணும். இங்க சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்காங்க, சோர்ஸை எங்க யூஸ் பண்றீங்க? இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க டினாமினேட்டர்ல. அதை நீங்க 0 பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் கீழே இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்ப என்னுடைய ஃபார்முலா it will becomes as a f dash is equal to v பக்கத்துல வர்றனால towards அப்படிங்கறனால vl divided by v into the actual frequency அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒருத்தர ரெஸ்ட்ல போட்டா போதுமா? ரெஸ்ட்ல இருக்கிறது ஓகே, டுவர்ட்ஸ்ல போட்டா போதுமா? அவே கண்டிஷனுக்கு போலாம். அப்ப 6th கண்டிஷன் சோர்ஸ் ரெஸ்ட்ல தான் இருக்கு, ஆனா லிசனர் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து அவே ஃப்ரம் டைரக்ஷன்ல போறாரு. சவுண்ட் கேட்க கேட்க கம்மி ஆயிட்டே வரும். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அவேன்னு விலகி போனாலே நம்ம சப்ராக்ஷன் தான் யூஸ் பண்றோம். வி மைனஸ் விஎல் டிவைடட் பை வி இன்டு த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறதையும் நான் இங்க எனக்குள்ள எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லிசனரை தூக்கி நம்ம ரெஸ்ட்ல போட வேண்டியதுதான். ஸோ 7th ஒன் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, லிசனர் இவரை நான் ரெஸ்ட்ல போட்டுறேன். இப்போ சோர்ஸ் எனக்கு டுவர்ட்ஸ்ங்கிற கண்டிஷன்ல வர ஆரம்பிக்கும். ஸோ சோர்ஸ் எனக்கு டுவர்ட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல வருது அப்படின்னா இந்த இடத்துலயும் எனக்கு ஆக்சுவல் என்னுடைய அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபார்முலாவை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி, அதாவது இன்வர்ஸ் பண்ணி எழுதிடலாம். தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு v divided by v minus vl into f. So last but not least கண்டிஷனுக்கு நம்ம போயிடலாமா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நான் போயிடுறேன். மொத்தம் 8 கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய 8th கண்டிஷன், லிசனர் ரெஸ்ட்லயே தான் இருக்காரு, சோர்ஸ் அவர்கிட்ட இருந்து விலகி போகுது. விலகி போகும்போது அவர்னால அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்க கேட்க கம்மியாயிடும். ஸோ கம்மியாகும் போது நம்ம இன்வர்ஸ் பண்ணி எழுதுற ஃபார்முலா எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை v plus vs into f அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு படிக்கணுமா? ஆமா, உங்களுக்கு கால்குலேட்டிவ் மேட்டர்ஸ்ல இதை கேட்பாங்க, அப்ப கண்டிப்பா படிக்கணும். அனதர் ஒன், இதை கம்பேரிட்டிவ் ஃபேக்டர்ல படிங்க. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
சரிங்களா? இதுல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா உட்காந்து படிச்சே ஆகணும். உங்களுக்கு வேற சான்ஸ் இங்கனக்குள்ள கிடையாது. ஸோ அப்போ நான் ஃபார்முலாஸ் இங்கே எழுதிட்டேன். எழுதி எல்லா ஃபார்முலாவுமே காமிச்சிட்டேன் பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஸோ இங்கனக்குள்ள எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ 1 2 3 கண்டிஷன், சோர்ஸ் எப்படி இருக்கணும், லிசனர் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற எல்லா ஃபார்முலாஸையுமே இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 8 ஃபார்முலாஸ் இருக்கு. இதுல டுவர்ட்ஸ் அண்ட் அவே கண்டிஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மொத்த டேர்மும் இங்கனக்குள்ள ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ மறக்காம இதை கிளியரா நீங்க பாத்தரணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே மேம். இது பேசிக்கா எனக்கு புக்ல இருக்கு. எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சப்போஸ் எனக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? எனக்கு தெரியாதே, எப்படி கொஸ்டின் எக்ஸிக்யூட் பண்றது? ஷியோர், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ சோர்ஸ், லிசனர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நமக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கிடைக்குது, இதுல எப்படி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கால்குலேட் பண்றாங்க நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் திஸ் நம்ம ஒரு புக் எக்ஸாம்பிளே இங்கனக்குள்ள எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இங்கனக்குள்ள புக் எக்ஸாம்பிளே தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ புக் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, அதுல எந்த கண்டிஷன் நான் எடுக்கணும், அதை கொண்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பர்டிகுலரா நான் இதுக்கு மட்டும் சொல்லி காமிக்க போறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் அகாஸ்டிக்ஸ்லயே வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் பை சவுண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. யூ ஆர் டேக்கிங் எ சோர்ஸ். ஓகே, அந்த சோர்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், கான்செப்ட் படி எனக்கு சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சோர்ஸ் ப்ரொடியூசிங் த சவுண்ட். ஓகே, அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 90 ஹெட்ஸ். ஹெட்ஸில் வந்தாவே அது ஃப்ரீக்வன்சி. நீங்க யோசிக்கவே தேவையில்லை, ஹெட்ஸ்ல வந்தாவே அது ஃப்ரீக்வன்சி. ஓகே, இஸ் அப்ரோச்சிங். அப்ரோச்சிங்னா என்ன, டுவர்ட்ஸ். அப்ரோச்சிங் அப்படின்னா டுவர்ட்ஸ். அப்ரோச்சிங் எ ஸ்டேஷனரி லிசனர். ஸோ அந்த லிசனர் கேட்கிறவரு ரெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. ஸோ ஸ்டேஷனரி லிசனர். ஓகே, ஸோ ஸ்டேஷனரி லிசனர் வித் எ ஸ்பீட். எவ்வளோ ஸ்பீட்ல வருதுன்னு பாருங்க. இந்த ஸ்பீட் டைரக்டா எனக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஸ்பீட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வித் எ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் speed of sound. 1/10 of speed of sound. Okay, so what will be the frequency heard by listener? Okay, heard by the listener. சரி, ஓகே. லிசனர் ரெஸ்ட்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், லிசனர் எங்க உட்கார்ந்து இருக்காரு, ரெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் நகரவே இல்லை. சோர்ஸ் வருது, பாயிண்ட் எடுத்துடலாம். ஸோ சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி 90 ஹெட்ஸ். சரி, லிசனர் எப்படி இருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காரு. he does not have velocity. velocity VL 0. அவருக்கு velocity கிடையாது. இப்போ வரக்கூடிய ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். டைரக்டா ஸ்பீட் கொடுக்கல, 1/10 of the speed of sound. 1/10 120 இது கிடையாது, 1/10. What will be the frequency heard by the listener? அப்ப அந்த லிசனர் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை தான் கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் மைண்ட்ல செட் பண்றது, லிசனர் எனக்கு ரெஸ்ட்ல இருக்காரு, சோர்ஸ் அவரை பார்த்து வருது. சப்போஸ் நீ ஃபார்முலா சூஸ் பண்ற ஆளா இருந்தா நம்ம இவ்வளோ ஃபார்முலாஸ் எழுதி இருக்கோம். இதுல அழகா என்னுடைய 7th ஃபார்முலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. லிசனர் ரெஸ்ட்ல இருக்காரு, சோர்ஸ் அவரை பார்த்து வருது. அப்ப இதுதான் ஃபார்முலா. அழகா நம்ம ஃபார்முலாஸ் எழுதி இருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அப்படியே டைரக்டா மூவ் அப் பண்ணிக்கலாம். அப்ப என்னுடைய ஃபார்முலா என்னன்னா, சேஞ்ச் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. இந்த விங்கிறது என்னன்னு சொன்னேன், velocity of sound. velocity minus velocity of sound into the actual frequency. அவருக்கு எவ்வளோ தூரம் கேட்டிருக்கோம் அதுதான் நம்மளுடைய apparent frequency. So
this frequency velocity நான் v னே எழுதிக்கிறேன், இந்த velocityயும் v னே எழுதிக்கிறேன். velocity of sound, sorry, velocity of source is equal to 1/10th of velocity of sound அப்படின்னு நமக்கு given கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, இதுதான் given. அப்ப இத அப்ளை பண்ணா 1/10th of velocity of sound. Actual frequency 90. So now the apparent frequency is equal to மேலே v-ஐயும் கீழே v-ஐயும் காமனா எடுத்தீங்கன்னா 1 divided by 1/10 into 90. v cancel. LCM எடுக்கலாம். 1 divided by 10 minus 1 divided by 10 into 90. Therefore, f dash is equal to 10 divided by 9 into 90. Cancel பண்ணீங்கன்னா you will get 10. Therefore, apparent frequency is 100 Hz. So, பக்கத்துல வரும்போது frequency increase ஆகணும். Suppose உனக்கு 80 Hz னு வந்திருந்ததுன்னா நீ கண்டுபிடிச்சது தப்பு. 80 Hz னு வந்திருந்தாவே நீ வந்து கண்டுபிடிச்சது தப்பு தான். So, சிம்பிளா இந்த இடத்துல பக்கத்துல வர frequency increase ஆகணும். அப்ப given frequency பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள நான் எவ்வளோன்னு சொல்லி highlight பண்ணி வச்சிருக்கேன். given frequency உங்களுக்கு இங்கனக்குள்ள நான் highlight பண்ணி இருக்கிறது given frequency 90. அப்ப பக்கத்துல வரும்போது frequency increase ஆகணும் 100. அப்ப எனக்கு பக்காவா increase ஆயிருக்கு. அப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். அப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இல்லையாங்கிறத இந்த பாராமீட்டர் வச்சு என்னால செக் பண்ணி கால்குலேட் பண்ணிட முடியும். சோ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த ஃபார்முலா தேவை. சோ இதுல இருந்து கம்பல்சரி ஒரு क्वेश्चन வரும்னு சொல்லிட்டு சோ இங்கனக்குள்ள நான் புக்கோட क्वेश्चनையும் சேர்த்து போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த புக்கோட क्वेश्चनல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இப்ப கண்டினியூஸா நம்ம மூவ் அப் பண்ணோம்னா அடுத்து நம்ம கிட்ட கேட்பாங்க டாப்லர் எஃபெக்டே இல்ல, டாப்லர் எஃபெக்ட் நடக்காம இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, இதை என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் இங்கனக்குள்ள எழுதுறேன் that is the conditions for no doppler effect. எனக்கு டாப்லர் எஃபெக்ட்னு ஒன்னு நடக்கவே இல்ல. அப்போ அந்த நடக்காததுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் source no doppler effect not no change in frequency. so அதே frequency தான் மெயின்டைன் ஆகுது, frequencyல எந்த சேஞ்சஸும் நடக்கலங்கிறது தான் மீனிங். அப்ப சோர்ஸும் ரெஸ்ட்ல இருக்கணும், லிசனரும் ரெஸ்ட்ல இருந்தா frequency மாறாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எனக்கு சோர்ஸும் மூவ் ஆகுறாங்க, டிஸ்டன்ஸும் மூவ் ஆகுறாங்க at same distance, at same லிசனரும் மூவ் ஆகுறாங்க at same distance. so ஒரே டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுறாங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸும் ஆகல டிக்ரீஸும் ஆகல, அப்பவும் டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. தென் அதுக்கப்புறம் நடுவுல லிசனரை வச்சுக்கிட்டு சோர்ஸ் இப்படி சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மாறவே இல்லை. இப்படி எனக்கு ஆக்சுவலி சர்க்கிள் அடிக்கணும், எலிப்டிக்கல் மாதிரி போட்டுட்டேன், எனக்கு சர்க்கிள் அடிக்கணும். ஏன் மேம் சர்க்கிள் அடிக்கணும்? சர்க்கிள் ஹாவ் அ ஈவன் ரேடியஸ். அப்ப எனக்கு அந்த சர்க்கிள் தான் அடிக்கணும். அப்ப எனக்கு சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல சோர்ஸ் சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா at equal distance இல்லைன்னா at equal radiusல சர்க்கிள் அடிச்சதுனாலும் எனக்கு டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. சோ இந்த இடத்துல frequency சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிற கண்டிஷனை நான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே வந்திருக்கேன். சரிங்களா பசங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் இங்கனக்குள்ள நீங்க ஹைலைட் பண்ணலாம். சோ அஸ் யூஷுவல் த லாஸ்ட் ஒன் டாப்லர் எஃபெக்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன? ஸோ சேட்டலைட்டை ட்ராக் பண்ணுறதுன்னு நமக்கு மெயின் அப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் தான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணா ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல்னா வேகமாக வண்டியில் போயிட்டு இருப்போம், திடீர்னு ஃபைன் நமக்கு போடுவாங்க, பார்த்தா ஓவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைல் நம்ம வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. the second one is a tracking a satellite. சேட்டிலைட்டை ட்ராக் பண்றதுக்காக இங்க இருந்து வேவ்ஸ் அனுப்பி அந்த வேவ்ஸ்
திரும்பவும் வரும்போது எவ்வளோ சேஞ்சஸ்ல வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை நமக்கு ட்ராக் பண்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ரேடார் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். the fourth one is a sonar. ஸோ சோனாரும் யூஸ் பண்ணி இங்கனக்குள்ள நமக்கு கால்குலேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே சிக்னல்ஸ் அனுப்பி அதுல இருந்து வரக்கூடிய சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணி கால்குலேட் பண்றது தான். ஸோ பெருசா இது தனியா கொடுத்துருக்காங்க, இது தனியா கொடுத்துருக்காங்க, நல்லா கவனமா பாரு. இந்த இடத்துல சோனார் எனக்கு இருக்கா? ஸோ சோனார்ல நம்ம இங்க இருந்து அனுப்புற சிக்னல்ல இருந்து ரிட்டர்ன் வர்ற சிக்னல்ல எவ்வளவு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க ரேடார் இருக்கா? இங்க இருந்து அனுப்புற சிக்னல்ல எனக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தான் அவங்க மாத்தி மாத்தி ஸ்டோரியா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட புக் பேக் கொஸ்டின்ஸ்ல எதுக்கு ஆன்சர்ஸ் எங்கெங்கிறத ஹைலைட் பண்ணியும் காமிச்சாச்சு. நம்ம ப்ராப்ளம்ஸும் இங்கனக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் மிடம் எக்ஸாமுக்கு இந்த இடத்துல நம்ம பக்காவா ரெடி ஆயிட்டோம். ரொம்ப கிளியரா நம்ம ரெடி ஆயிட்டோம். ஸோ அப்போ செகண்ட் மிடம் எக்ஸாம்ல நம்ம அக்காஸ்டிக்ஸ் லெசன்ஸ் நம்ம பக்காவா முடிச்சாச்சு. ஸோ இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸையும் நம்ம பக்காவா சால்வ் பண்ணிட்டோம். அப்போ நோ டாப்ளர் எஃபெக்ட் கண்டிஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இங்கனக்குள்ள ஹைலி சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். சரிங்களா பசங்களா? இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இங்கனக்குள்ள கேட்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ கண்டிஷன் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட் போட்டிருக்கோம், ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல செப்பரேட்டா இன்னும் நிறைய ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும் மேம், ஸோ சிம்பிளா இந்த ப்ராப்ளம் செஷன்ஸ் மட்டும் வேணாம், இன்னும் நிறைய ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கனக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு லெசன் பக்காவா நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ பக்காவா நம்ம லெசன் என்ன பண்ணிட்டோம்? ஃபினிஷ் பண்ணிட்டோம். அக்காஸ்டிக்ஸ்ல போர்டு எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல கொடுக்குறேன். அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளம் செஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்ளம் செஷன்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் செஷன்ஸையுமே செப்பரேட்டா எடுத்து கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா மூவ் அப் பண்ணிடலாம் பசங்களா. அப்போ ரொம்ப கிளியரா இருக்கா? பட்டு என்ன 10th செஷன் சைடு, நம்ம 12th செஷன் ஆளாச்சே, என்ன இந்த பக்கம் கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கண்ணா? ஸோ அஸ் யூஷுவல் நோட்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடுங்க பசங்களா, ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிசிக்ஸ்ல இன்னும் என்ன செஷன்ஸ் வேணும்னு சொல்லு, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணுமா சொல்லு, பிசிக்ஸை இன்னும் எப்படி படிக்கலாம்னு சொல்லு, எப்படி படிக்கலாம்னு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா நீங்க அதையும் சொல்லுங்க. சரிங்களா? என்ன இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு ஹைலைட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லா நீங்க வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸ்ல நீங்க ரிப்ளையும் பண்ணலாம். சரிங்களா? அதை வச்சு நம்ம மூவ் அப் பண்ணிக்கலாம். ஆல் குட், தட்ஸ் வெரி குட் கண்ணா, தட்ஸ் வெரி குட். நான் எஸ் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஸோ நீங்க நல்லா இருக்கீங்களா? ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் 10th சயின்ஸ்ல நம்ம இந்த செஷன்ல பார்க்குற ஒரு லெசனை நான் பக்காவா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பசங்களா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். Very fine. Okay. Okay, superb. Old Akash student. Yes. Okay, Shine sir number. அட்மின் சூப்பரா இருக்காரு. அட்மின்க்கு என்ன 3 சேனல் இருக்கறனால ரன் ஆயிட்டே இருக்காரு.
Yes, Guganesh, so definitely அவர்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Otherwise he have his official pages, so நீங்க அதுலயும் தாராளமா வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? Okay then, thank you all. Thank you all. Thank you for the wonderful session.